கருமுடு சொல்லியமையுடனே சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் திருப்புறம்பயம் பிரளயங்காத்த விநாயகர் தேனபிஷேக விநாயகர் குருஸ்தலமாகிய மதுரை ஆதீனருக்கு சொந்தமான இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தம்ங்கிற 7 கடல் பொங்கி வந்து கிருதாயம் அழியும் பொழுது பக்த கோடிகள் சிவபெருமானம் முறையிறார். பிரளயமே ஏற்பட்டு யுகமே அடியறது, யுகத்திலிருந்து காத்து ரசிக்குமாறு கேட்கிறார். பரமேஸ்வரான கணபதிக்கு உத்தரவு கொடுக்கிறார். சப்தம்ங்கிற 7 கடல் பொங்கி வந்து கிருதாயம் அழியும் பொழுது ஓம்கார பிரணவம் என்று சொல்லி முடியறதுக்குள்ளேயே ராஜகோபத்தை வெளியில் இருக்கக்கூடிய சப்தசாகர கோபம் 7 கடல் கிணறுல ஓம் என்ற பிரணவம் முடியறதுக்குள்ளேயே அந்த 7 கடலையும் பிரளயம் காத்த விநாயகரானவர் அந்த 7 கடலில் கிணறு நடக்கிறார். பிரளயத்திலிருந்து மக்களை காத்து ரசித்ததுனால பிரளயம் காத்த விநாயகர்னு பேரு. பிரளயத்தை காத்த ரசித்த கணபதிக்காக கடல் தேவனவர் கடல் இறங்கி ஸ்தாபிதம் பண்றார். குடிச்சா பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் ரத்தான் கூடு கடல்நுரை கிளிஞ்சல்னால உருவாக்கப்பட்ட விநாயகர் பெருமான். இந்த விநாயகர் பெருமானுக்கு எக்காலத்தில் அபிஷேகம் கிடையாது. ஆண்டிற்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயரச 4 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் விடிய விடிய தேன் அபிஷேகம். விநாயகருடைய சிரசின் மேல் வைக்கக்கூடிய தேன் அனைத்தும் விநாயகர் திருமேனியிலே உறிஞ்சிடும். நம்ம என்ன காரியங்கள் நடக்கணும் வல்லமை பெறுவதற்காக இந்த விநாயகர் பெருமானுக்கு பிடிச்சது தேன், வைக்கக்கூடிய அனைத்தும் விநாயகர் பெருமானுடைய திருமேனிலே உரிய அற்புத காட்சியானது மதுரை ஆதீனத்தின் உத்தரவின் பேரிலேயே இந்த சிறப்பான நிகழ்ச்சியான நடைபெற்று வருகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆலயத்திலிருந்து சிவஸ்ரீ ராஜசேகர குருக்கள். இந்த பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் உருவான ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக ஒலிக்கின்றது பாடல். கையில் வந்துட்டே இருக்கணும். கீழே இருக்குப்பா, கீழே இருக்கு, நல்ல குட்டி கீழே இருக்கு. Oke.